தமிழ் சினிமாவில் சின்ன கலைவணர் அப்படின்னு எல்லோராலையுமே அழைக்கப்பட்டவர் தான் நடிகர் விவேக் அவர்கள். மகனினுடைய மறைவுக்கு பிறகு இரட்டை குழந்தைகளை பெற்றிருக்கிறாங்க அவங்களுடைய மனைவி. இப்போ அவங்க பகிர்ந்திருக்கக்கூடிய இந்த சீக்ரெட் மிகப்பெரிய அளவில் சமூக வலைதளங்களில் வைரலாகி வருது. நடிகர் விவேக் தன்னுடைய மகன் பிரசன்னா இறந்த பின்னர் இரட்டை குழந்தைகளை பெற்றுக்கொண்டது குறித்து முதல் முறையாக விவேக் அவர்களுடைய மனைவி அருள் செல்வி தன்னுடைய பேட்டி ஒன்றில் பகிர்ந்திருக்கிறாங்க. தமிழ் சினிமாவை எத்தனையோ காமெடி நடிகர்கள் கடந்து சென்றாலும் கூட ஒரு சிலர் மட்டும் முன்னணி இடத்தை பிடிக்கிறாங்க. அந்த வகையில் ரசிகர்கள் மத்தியில் சின்ன கலைவாணர்னு பெயர் எடுத்தவர் தான் விவேக். வடிவேலு, செந்தில், கவுண்டமணி போன்ற நடிகர்களின் காமெடிகள் ரசிகர்களை சிரிக்க மட்டுமே வைக்கும். ஆனால் விவேக்கின் காமெடி ரசிகர்களை சிந்திக்கவும் வச்சது. தன்னுடைய பல காமெடிகளில் மனித வாழ்க்கையின் யதார்த்தத்தையும் மூட நம்பிக்கைகளுக்கும் எதிராக இவர் குரல் கொடுத்தவர். பாலச்சந்தர் இயக்கத்தில் வெளியான மனதில் உறுதி வேண்டும் என்ற திரைப்படத்தின் மூலம் சினிமாவில் நடிகராக அறிமுகமானார். புது புது அர்த்தங்கள், ஒரு வீடு இரு வாசல், கேளடி கண்மணி, நண்பர்கள் உள்ளிட்ட சுமார் 300க்கும் மேற்பட்ட படங்கள்ல நடிச்சிருக்கிறாரு. அதற்கப்புறமாக நடிகர் வடிவேலு தான் முடிவு செய்யும் நடிகர்கள் தான் தன்னுடைய படங்களில் நடிக்கணும்னு நினைக்கும் நிலையில விவேக் அவருக்கு அப்படியே ஆப்போசிட், இயக்குனர் முடிவுக்கு மதிப்பு கொடுப்பவர். அதே போல தன்னுடன் நடிக்கும் பிரபலங்களுக்கு இதன் உதவினா ஓடி வந்து தன்னால முடிஞ்சதை செய்வாரு. இவர் மூலம் பல உதவிகளை வாங்கியிருக்கிறாங்க. சில பிரபலங்கள் வெளிப்படையாகவே அதை சொல்லியிருக்கிறாங்க. அப்துல் கலாமின் லட்சியத்தை நிறைவேற்றும் விதமாக 1 கோடி மடங்கள் நடனம் அப்படின்றத தன்னுடைய வாழ்நாள் லட்சியமாக வச்சிருந்தவர். அந்த லட்சியம் நிறைவேறுவதற்கு முன்பே மாரடைப்பு காரணமாக காலமாகிட்டார். விவேக்கின் மறைவு ஒட்டுமொத்த திரையுலகையும் அதிர்ச்சியில் ஆழ்த்தியிருந்தது. இவர்கள் இறந்த 5 வருடங்களாகியும் இவரை பற்றிய நினைவுகள் ரசிகர்கள் மனதில் இன்னும் நீங்களும் தான் சொல்லணும். இந்த நிலையில் நடிகர் விவேக்கின் மனைவி அருள் செல்வி சமீபத்தில் கொடுத்த பேட்டி ஒன்றில் முதல் முறையாக தங்களின் ட்வின் குழந்தைகள் பற்றி பகிர்ந்திருக்கிறாங்க. நடிகர் விவேக் அருள் செல்வி என்பவரை திருமணம் செஞ்சுக்கிட்டாரு. இந்த நிலையில் 2 மகள் மற்றும் 1 மகன் இருந்தது எல்லாருக்குமே தெரியும். ஆனால் இவர்களை தொடர்ந்து விவேக் அருள் செல்வி தம்பதிக்கு 2 பெண் குழந்தைகள் பிறந்திருக்கிறாங்க. இவர்களை பற்றி தான் அருள் செல்வி சமீபத்தில் கொடுத்த பேட்டியில் சொல்லியிருக்கிறாங்க. விவேக்கின் மூத்த மகள் பெயர் அம்ரிதா நந்தினி, ஒரு ஆர்கிடெக்ட். 2வது மகள் தேஜஸ்வினி. இவங்களுக்கு கடந்த ஆண்டு திருமணம் நடந்துச்சு. பெங்களூரில் வசித்து வரவங்க லா படிச்சுட்டு வந்துட்டு இருக்காங்க. விவேக்கின் மருமகன் அமேசான் நிறுவனத்தில் உயர் பதவியில் இருக்கிறதாக சொல்லியிருக்கிறாங்க. அவருடைய பெயர் பரத். இவர்களை தொடர்ந்து 3வதாக பிறந்தவர் தான் பிரசன்னா. இவர் உடல்நலக்குறைவு காரணமாக மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வந்த நிலையில் சிகிச்சை பலன் இல்லாமல் 2015 காலமாகிட்டார். அதற்கப்புறமாக அவருடைய மறைவுக்கு பின்னர் விவேக் அருள் செல்வி தம்பதிக்கு 2 பெண் குழந்தைகள் பிறந்திருக்கிறாங்க. இவர்களின் பெயர் பிரசாந்தினி, பிரார்த்தனா. இவர்கள் இருவரும் தற்போது ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்ட் படித்து வந்துட்டு இருக்காங்களாம். 2017ஆம் ஆண்டு பிறந்த இவங்களுக்கு தற்போது 7 வயதாகுது அப்படின்றது குறிப்பிடத்தக்கது. நடிகர் விவேக்கிற்கு 2 குழந்தைகள் இருக்கும் தகவல் எல்லாருக்குமே தெரியும். ஆனால் இப்போ அருள் செல்வி 7 வருடங்களுக்கு பின்னர் இந்த விஷயங்களை அறிவிச்சிருக்கிறாங்க. இது ரொம்பவே சமூக வலைதளங்களில் வைரலாக பரவி வந்துட்டு இருக்கு. இது ஒரு புறம் இருக்க, இளைய தளபதி விஜய் அவர்களுடன் இணைந்து நடித்த ஒரு காமெடி நடிகர் காலமாகிட்டார் அப்படின்ற செய்தியை கேட்டு அந்த குடும்பத்தினரை நேரில் போய் சந்திச்சிருக்கிறாரு. நிதி உதவியும் கொடுத்திருக்கிறாரு. விஜய் சிம்ரன் நடிப்பில் துள்ளாத மனம் துள்ளும் படத்தில் 1999ஆம் ஆண்டு வெளியாச்சு மாஸ் ஹிட் இந்த படம் அடிச்சதுன்னு சொல்லலாம். விஜய் அவர்களுக்கு மைல்கல்லாக அமைஞ்சது. இந்த படத்தில் காமெடி கதாபாத்திரத்தில் நடிச்சிருப்பவர் தான் டவுசர் பாண்டி. அவரது உண்மையான பெயர் பாரி வெங்கட். டவுசர் பாண்டியாக நடித்ததால் அவருக்கு அந்த பெயரே அடையாளமாக மாறிடுச்சு. இந்த நிலையில் பாரி வெங்கட் குறித்து காமெடி நடிகர் காக்கா கோபால் சில விஷயங்களை பகிர்ந்தார். அதில் பாரி அண்ணனை வாழ்நாள் முழுவதும் மறக்க மாட்டேன். சாப்பாட்டுக்கு கஷ்டப்பட்ட போது அவர் தான் எனக்கு உதவினார். திருநெல்வேலி பட ஷூட்டிங் முடிச்சுட்டு நான் சென்னைக்கு வரேன். அப்போ பாரி அண்ணனை காணோமேன்னு ஒரு வாரமாக தேடுறாங்க. ஆனால் பெரம்பலூர் பக்கத்தில் நடந்த விபத்தில் அவர் இறந்துட்டாருங்கிற செய்தி கிடைச்சது. இதுக்கப்புறம் எல்லாரும் அவர் வீட்டுக்கு போனோம். விஜயும் அவரது தந்தையும் உடனே வீட்டுக்கு வந்து அதற்கப்புறம் பாரி அண்ணனோட மனைவி கிட்ட 1 லட்சம் ரூபாய் கொடுத்து அஞ்சலி செலுத்திட்டு போனாங்க. அதை இன்னும் என்னால் மறக்க முடியாதுன்னு இப்போ சொல்லியிருக்கிறாரு. அது ரொம்பவே இப்போ சமூக வலைதளங்களில் வைரலாக பரவி வந்துட்டு இருக்கு. நீங்கள் என்ன நினைக்கிறீங்க இதை போல அப்படின்றத மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள்.